வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? சோமா இருக்கிறீங்களா? எப்படி பார்த்தீங்களா கட்டிடத்துகளை? ஆமாம், துபாய்ண்டா இதுதாண்டா துபாய். எப்படி இருக்குன்னு பாருங்களேன் கட்டிடங்கள் எல்லாம். உண்மையிலேயே சொல்லி வேல் இல்லை இங்கே. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒவ்வொரு கட்டிடங்களும் பெரிய பெரிய அண்ணாந்து தான் பார்க்கணும் மேலே. பார்த்தீங்களாடாப்பா? நம்மட நாடுகளுங்க ரூமில் இருந்து அண்ணன் மாரட்டையெல்லாம் சொல்ல வேண்டாம். ஏ நான் போயிடுவேன். துபாய் எங்கள் நாடுகள் வேலையில் இடங்கள் எல்லாம் பாருங்கள் கண்டுபிடிக்கிறதுன்னு. இப்போ பார்க்குற நீங்கள் துபாய் கட்டிடத்தை தான் கூடுதலாக பார்த்து கொண்டிருக்கிறீங்க தம்பிமார்களே. ஆனால் ஏதோ கடவுளோட கிருபையால் வேலை கிடைக்கிட்டது. திசா வரப்போல சும்மா அந்த மாதிரி இருக்கும். 2 மாதம் பார்க்குற இடங்கள் எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரி வேலை எடுத்துட்டேன்டா. எல்லாருக்கும் ஆசை தானே அப்படியான கட்டிடங்களை அப்படியான இடங்களை போய் பார்க்கணும், கடவுளே போகணும், கஷ்டங்களை பார்த்து எல்லாம் சுற்றி மாதிரி இப்படியாண்டு. ஆனால் என்ன செய்கிற, இந்த பில்டிங்கும் போனால் ஒன்றும் போனால் நாட்டுக்கு போய் சேருவோம்னு தானே நினைப்பீங்க. நம்மளோட நாட்டுன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் யோசிக்கிறேன் மாதிரி. நானும் சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்லடா தம்பி போய் சேர்ந்துருவோம் சொன்னாங்க. போனாம் ஆனால் வந்தால் அப்படி எடுத்துகிட்டே போகணும்னு சொல்லியான கஷ்டம் பாருங்க. படம் வந்து உண்மையிலேயே மாசமாக வேலையில் தேடி தேடி கடவுளே அழுத்து போய் இங்கே வர வேணும். போகாத தூரம் கையில் காசு இல்லாமல் மட்டும் வந்துடாதுங்கடா. பஸ் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, காசு எல்லாத்துக்கும் எல்லாம் போய் ஒரு மாதிரி வேலையை பிடிச்சிட்டேன்டா. நமக்கு ரூம் எடுக்கணும், வேலையை பிடிச்சிட்டேன், முடி வெட்டணும், நீட்டாக உடுப்படுத்து இன்டர்வியூலுக்கு போகணும், சகல வேண்டிய காரியங்களையும் செய்யக்கூடிய தகுதி நமக்கு இருக்கணும். நம்மளோட சொந்தம் 6வது பிறந்த நம்மளோட அண்ணன் தம்பி 6வது இருந்தால் பரவாயில்ல, வந்து ஒரு மாதிரி சேவ் பண்ணிட்டு இருந்துடலாம். வேறு மற்றாக்களை நம்பி மட்டும் வந்துடப்படாடா தம்பி. நீங்கள் எல்லாம் வந்தீங்களோ அவ்வளவுதான். உண்மையே காசு தான் முக்கியம். இந்த நாட்டுக்கு வர வேண்டி வாரண்டு சொல்லிச்சோன்னா காசு எங்களோட கையில் இருக்கணும். நாங்கள் போக்குவரத்து செய்யணும், ஒவ்வொரு இன்டர்வியூவாக போகணும், ஒவ்வொரு இடங்களுக்கு போய் எங்களோட சிவிகளை கொண்டு கொடுக்கணும், கொடுத்து அவங்க கூப்பிட்றாண்டைக்கு போய் இன்டர்வியூ பேஸ் பண்ணணும். நிறைய இதுகள் இருக்குது. ஆனால் புதிதாக வாரத்துக்கு இருக்கிற தம்பி மாதிரி எல்லாத்தையும் யோசிக்கணுண்டாப்பா. நீங்கள் நம்மளோட கையில் ஏதாச்சும் இருந்தால் தான் நாங்கள் புறப்படணும். மெட்டாக்களை நம்பி இங்கே வந்துட்டு பார்க்கணும் தம்பி பாடுற பாட்டுகளை. எனக்கிட்டையும் எத்தனையோ பேர் வேலைக்கு சொல்லி எத்தனையோ பேர் கேட்டாங்க. நானும் மகளுக்கு ட்ரை பண்ணித்தான் இருக்கிறேன், ட்ரை பண்ணி பார்த்தேன். எங்கே கிடைக்கிற மாதிரி இல்லையே வேலையில். ஒரு இன்டர்வியூ வச்சா 1000, 2000, 700 பேர் அப்படி லைனில் நிற்பானுங்கள்றாவா ஒரு இன்டர்வியூ. அங்கே எடுக்கிற ஒரு 5 பேரை தான் எடுப்பானுங்கள். ஆனால் பார்த்தா கடவுளே ஆக்கள் எவ்வளோ பேருன்னு தெரியுமா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்களேன். போக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் எங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டுகள் தேவைன்னு சொல்லி நான் போடுறேன் விசிட்டில் வாரத்துக்கு. ரொம்ப நன்றி தம்பி பார்க்குறவங்கள ஒவ்வொருத்தருக்கும்.